சாரி தெரியும். நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஒரே நிமிஷம். ஆ இ ஒரே நிமிஷம் சுபைர். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்து பார்க்க போறோம். ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல வந்துட்டு டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணணும், எதுக்காக அந்த எரர் வந்து வருது, அது வர்றதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். சுபைர் சொல்லுங்க சுபைர். அதான் தெரியும். சாரி நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இதுல ஆ என்ன பாயிண்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு டெல் சாம் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் ப்ராப்ளமா இருக்குன்னா, அந்த டிஸ்ப்ளே ஆகலின்னா, இல்லைன்னா ரீஸ்கேன் பண்ணணும். தேர்ட் ஒண்ணு விஎம்எஸ் ஓட வெர்ஷன் இல்லைங்களா? இதோட ஆமா. பாயிண்ட்ஸ் இல்ல இது ஸ்கேன். நீங்க லாஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்க. நெறைய சொல்லியிருந்தேன் நான் இதுல ஆக்சுவலி. நான் அந்த கிளாஸ் முடிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபைன். ஸோ டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர். இந்த டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்து கொஞ்சம் மோசமான எரர். இது வந்துச்சு அப்படின்னா விஎம் வந்து என்ன என்ன நடக்கும்னே நமக்கு வந்து தெரியாது. விஎம் அன்ஸ்டேட் போயிடலாம், அல்லது விஎம் வந்து ஸ்லோனஸ் ஆயிரும். சரி, என்னாலும் நடக்கலாம். அப்ப இந்த எரர் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்கன்சல்டேஷன் எரர் வந்து இப்போ நான் பிங் பண்ண அந்த எரர் வந்து இப்போ நம்ம வில் ட்ரை டு ரீப்ரொடியூஸ் த எரர். நம்ம அந்த எரரை வந்து கொண்டு வர முடியுதான் பார்ப்போம், பட் வில் ட்ரை. அந்த எரர் எப்படி வரும் அப்படின்னா, உங்களோட விஎம்ல மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் இருந்தா டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் வரும். சரிங்களா? ஸோ கேன் சம்ஒன் எக்ஸ்பிளைன் ஹவு த ஸ்னாப்ஷாட் ஒர்க்கிங்? ஸ்னாப்ஷாட் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க வந்து சொன்னீங்கன்னா அந்த எரர் எப்படி வருது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். யாராவது சொல்ல முடியுமா ஸ்னாப்ஷாட் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்னாப்ஷாட் வந்து அது வந்து ஒரு பேக்கப் மாதிரி ஒர்க் ஆகுங்க. அது எப்படின்னாக்கா விர்ச்சுவல் மிஷினோட எல்லா டிஸ்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வென்எவர் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அதை நம்ம பண்ணிட்டு சப்போஸ் அது ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுனாக்கா நம்ம அது வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்னாப்ஷாட். அதுக்கு ஸ்னாப்ஷாட் யூஸ் ஆகும். ஸ்னாப்ஷாட் பர்பஸ் சொல்றீங்க. ஹவ் த ஸ்னாப்ஷாட் வர்க்கிங், பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது நான் சொல்றேன். ஆக்சுவலா ஸ்னாப்ஷாட் 3 கேட்டகரிஸ் இருக்கு. மெயினா நம்ம மெமரி பேஸ்ட் ஸ்னாப்ஷாட் தான் எடுப்போம். அது எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெமரி ஸ்டேட்டு, பவர் ஸ்டேட்டு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டு, டேட்டா ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டுமே வந்து அந்த அந்த டயத்தில் எப்படி இருந்ததோ அதை ஃபுல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கும். ஸோ இல்லைன்னா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோம். ஸோ அப்படின்றப்ப வந்து ஸ்னாப்ஷாட் வந்து என்ன நடக்கணும், என்டையராக அந்த சர்வரில் வந்து என்னென்ன பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் நடக்குதோ ஸோ அது ஃபுல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். இல்லை இன்னும் எனக்கு எக்ஸாக்டா நான் வாட் இஸ் த பேக் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட்? பேக் அண்ட் ப்ராசஸ் என்ன? ஸ்னாப்ஷாட் பேக் அண்ட் ப்ராசஸ் என்ன? ஸ்னாப்ஷாட் போங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டா delta.vmdk ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து vmdk ஃபைலா ரியாக்ட் ஆகும். ஆக்சுவலா இல்ல என்னன்னா அது ஆக்சுவலா ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு என்னன்னா .vmdk ஃபைல் வந்து அதாவது delta.vmdk வந்து நம்ம கிரியேட் ஆகும். அந்த delta.vmdk வந்து ரீட் அண்ட் ரைட் மோடுக்கு போயிடும். vmdk ஃபைல் வந்து ரீட் மோடுக்கு மட்டும் போயிடும். ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம அதுக்கப்புறம் ரைட் பண்ணுற டேட்டாவில் வந்து இந்த .vmdk ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த delta.vmdk நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க டேட்டாவெல்லாம் என்ன ஆகும்னா .vmdk ஃபைல் வந்து கன்சல்டேட் ஆகி டேட்டா அதில் போயிடும். சப்போஸ் வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்னாப்ஷாட்டுக்கு மேலே எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிஸ்க் கன்சல்டேஷன்ன்றது அக்யூர் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம டவுன் டைம் வாங்கி நம்ம கன்சல்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர். Good understanding, good explanation. Guys, see snapshot ஓட பேக் எண்ட் ரீசன்ட் போங்க பாஸ்கர். see அந்த உங்க சாட்ல ஒன்னு பிங் பண்ணிருக்க பாருங்க. சாட்ல பிங் பண்ணிருக்க பாருங்க ஒரு எரர். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. அந்த எரர் எப்படி இருக்குன்னு பாத்துங்க எல்லாருமே. அந்த இமேஜ் ஓபன் பண்ணுங்க. இதுதான் வந்து டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர். சரியா? டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் கன்சாலிடேஷன் நீடட்னு சொல்லி வரும். அப்ப இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்ப விசன்ட் போங்க. அப்ப நீங்க டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சுனாலும் இந்த எரர் வரும் இல்லையா? இல்ல சொல்றேன். நீங்க விசன்ட் போங்க. சோ இப்ப இது ஸ்னாப்ஷாட் பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த எரருக்கு வந்து உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸ்னாப்ஷாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமலே நீங்க இதுக்கெல்லாம் ரெசல்யூஷன் கொடுக்க முடியாது. அப்ப இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் how why இந்த எரர் எதுக்காக வந்துச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதுக்காக வருது அப்படின்னா
மல்டிபிள் டிஸ்க் வந்து இருந்தா அந்த வாட் இஸ் கன்சாலிடேஷன்? கன்சாலிடேஷன் அப்படின்னா நிறைய துண்டு துண்டா இருக்கும், அதை ஃபுல்லா ஒன்னாக்குறது பேர் தான் கன்சாலிடேஷன். லைக் நிறைய டேட்டா இப்போ என் கையில இருக்குது, தனித்தனி டேட்டாவா இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 2013 எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க, 2021 எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க, 2022, 23, 24 ஒவ்வொரு இயர்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணா தனித்தனி டேட்டா வச்சிருக்கேன். அப்ப நான் அந்த எக்ஸல் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரே எக்ஸல்ல போடுறேன். அப்போ ஒரே எக்ஸல்ல எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த இயர்ல சேர்றாங்கன்னு தெரிஞ்சிருது. தட் இஸ் கால்டு கன்சாலிடேஷன். தனித்தனியா இருக்க டேட்டாவை ஒன்று போல கொண்டு வந்து நமக்கு சமர்ப்பிச்சா அது பேர் வந்து கன்சாலிடேஷன். டிஸ்க் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது சேம் தான். தனித்தனி நீங்க டெல்டா டாட் விஎம்டிகே வந்து கிரியேட் ஆகுது இல்லையா, ஒரு வீசன்ட் இருப்போங்க வீசன்ட். ஸோ டெல்டா டாட் விஎம்டிகே கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த டெல்டா டாட் விஎம்டிகே வந்து மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டெல்டா டாட் விஎம்டிகே கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகுறப்ப இந்த இஷ்யூ வரும். அப்போ அதை நம்ம கன்சாலிடேட் பண்ணணும். கன்சாலிடேட் பண்ணாதான் அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகும். சரியா? இப்போ அந்த டெஸ்ட் விஎம் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் விஎமோட சைஸ் என்ன? இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 GB எடுத்திருக்கு. இது இப்போ ஒரு இது இந்த விஎம் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு பாருங்க, எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு பாருங்க. இந்த விஎம் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. எந்த டேட்டா ஸ்டோர் பார்த்தா டேட்டா ஸ்டோர், அந்த டேட்டா ஸ்டோர் அந்த டேட்டா ஸ்டோருக்குள்ள போய் அந்த ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுங்க. இருக்கு லன் 01 HTTP. ஓகே, அதுக்குள்ள போங்க. இதுல போயிட்டு அந்த ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுங்க. அந்த இதுதான் அந்த விஎம் ஃபைலு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. See guys, டாட் விஎம்டிகே வந்து யூஸ்வலா இருக்கும். ஸோ டாட் விஎம்டிகே இஸ் நத்திங் பட் ஹார்ட் டிஸ்க் ஃபைலு. சரியா? நீங்க இப்போ ஒரு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் டாட் விஎம்டிகே 1 அந்த மாதிரி டாட் விஎம்டிகே 2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுல ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கிறதுனால ஒரே ஒரு டாட் விஎம்டிகே இருக்குது. இப்போ இந்த இடத்துல டெல்டா டாட் விஎம்டிகே ஃபைலே கிடையாது. ஸோ டெல்டா டாட் விஎம்டிகே ஃபைல் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? யாராவது 00ன்னு இருக்கு. 0050 போட்டு. எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த ஃபைல் நேமுக்கு பின்னாடி 00001 அப்படின்னு இருக்கும். இப்ப இன்னொரு டூப்ளிகேட் டேப் போடுங்க. அதுல குரோம்ல போட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுங்க அந்த விஎம்க்கு. இதுல ஸ்னாப்ஷாட் இல்ல. ஓகே, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். டெஸ்ட்னு போட்டுக்கோங்க. நான் 8/11 ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். சரியா? கிரியேட் கொடுங்க. இல்ல மேல டைம் வந்துடும், கிரியேட் கொடுங்க. அப்படியே கிரியேட் கொடுங்க. இப்போ ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் ஆகும். இதோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு இருக்கும்? இது டேட்டா சைஸ் வந்து 14 GB 15 GB இருக்குது. அப்ப இதோட சைஸ் என்ன வரும்? ஒரு 70% இருக்குது. 12 GB கிட்ட வரும். யா, ஒரு 70 to 80% கன்சியூம் பண்ணும் ஸ்னாப்ஷாட் சைஸ். ஸோ கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆன பிறகு நம்ம சைஸ் பார்த்துட்டு அதோட டெல்டா டாட் விஎம்டிகே ஃபைலையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ as per the VMware recommendation படி என்ன சொல்றோம் அப்படின்னா, do not keep the more than 3 snapshot. VMwareோட அபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 3 ஸ்னாப்ஷாட்டுக்கு மேல வச்சுக்காதீங்க. அண்ட் ஆல்சோ do not keep the snapshot more than 3 days. 3 நாளைக்கு மேல ஸ்னாப்ஷாட்டை வச்சுக்காதீங்க, சீக்கிரமே டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். 5001. ஓகே. சோ गाइस, இதுக்கு பேர் தான் டெல்டா டாட் விஎம்டிகே. இதுல டெல்டான்னு எழுதி இருக்காது, பட் we can identify the delta dot vmdk by the help of 0001. see 501. இப்ப இன்னொரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ற அப்படின்னா it will be 0002. இன்னொரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் முடியலையோ? யா, முடியட்டும். முடிஞ்சவரை ரன் பண்ணுங்க. சோ இந்த விஎம்டிகே ஃபைல் இங்க இருக்கு, டெல்டாவும் இங்க இருக்கு. சோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. ஓகே, பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் கன்சாலிடேஷன் எரருக்கான ரீசன்ஸ் என்னென்ன ரீசனுக்காக டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மல்டிபிள் ஸ்னாப்ஷாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 4-5 ஸ்னாப்ஷாட் இருக்குது. I'm not aware about the snapshot process. எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், 4-5 ஸ்னாப்ஷாட் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்ல டிஸ்க் ஸ்னாப்ஷாட் இது
கன்சல்டேஷன் எரர் வரும். நோட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் ஆர் நெஸ்டட் ஸ்னாப்ஷாட் சொல்லுவோம். மல்டிபிள் ஸ்னாப்ஷாட்னு சொல்லலாம், அல்லது நெஸ்டட் ஸ்னாப்ஷாட், அதாவது அதிகப்படியான ஸ்னாப்ஷாட் இருக்கிறதுனால இந்த எரர் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்களோட நீங்க இப்ப ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கான ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்ன? வாட் இஸ் தி ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஃபார் ஸ்னாப்ஷாட்? நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். டிஸ்க் கன்சாலிடேட் எரர்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி இது வரும்? அதான் சொல்லிட்டு இருக்கேன், இருங்க முடிச்சிடுறேன். ஓகே, அந்த ரீசன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டிஸ்க் கன்சாலிடேட்டட் எரர்ஸ். இல்ல மல்டி ஸ்னாப்ஷாட் ப்ரீ ரிக்வெஸ்ட் கேட்டீங்க. ப்ரீ வாட் இஸ் ரிக்வெஸ்ட் தி என்ன கேட்டீங்க? ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஃபார் ஸ்னாப்ஷாட்? ஸ்னாப்ஷாட் ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்ன? டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணனும். ஒன் ஆஃப் த முக்கியமான ப்ரீ ரெக்வசிட். எக்காரணத்தை கொண்டும் டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஸ்பேஸை செக் பண்ணாம ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். பாஸ்கர், ஸ்னாப்ஷாட் முடிஞ்சா பாருங்க, என்ன சைஸ் பாருங்க. இன்னொரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுங்க. இல்ல இங்க அங்க போங்க, அந்த பேஜ் போங்க. சோ சைஸ் பாத்தீங்கன்னா 12 GB. ஓகே ஃபைன். இன்னொரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுங்க, ரன் ஆகட்டும் அது பேக்ல அப்படியே. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் எடுப்போம். வருதா இந்த எரர் வந்து எல்லா டைம் வருமா சொல்ல முடியாது, பட் வருதான் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 4-5 ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிருங்கண்ணா. ஓகே, சைடு பை சைடு. நான் முடிய ரன் பண்ணுங்க. ஃபைன். கமிங் டு தி பாயிண்ட். ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுவீங்க? எதை வச்சு அந்த அந்த ஃபேக்டரை வந்து நீங்க வந்து தீர்மானிப்பீங்க? இவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும்னு அதை எப்படி கொண்டு வருவீங்க? யாரா சொல்லுங்க பாப்போம். லெட் மீ ஆஸ்க் சுபைர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு? ஜி த்ரெஷோல்டு வேல்யூ ஜி இல்ல அதாவது இப்ப நீங்க ஒரு விஎம்க்கு ஸ்னாப்ஷாட் எடுக்க போறீங்க. அப்ப டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் செக் பண்ணணும். அப்ப எவ்வளவு ஸ்பேஸ் இருந்தா கரெக்டா இருக்கு நீங்க எப்படி அசியூம் பண்ணுவீங்க? அது எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? அப்கோர்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூல இருக்கணும், பட் அதே மீறி சில விஷயங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? நான் இப்ப கூட சொன்னேன் அந்த பாயிண்ட். நான் ரீகால் பண்ணுங்க. ஒரு விஎம் யா அதுதான் 70% இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 TB ஒரு விஎம் இருக்குது. அப்ப அதோட ஸ்னாப்ஷாட் சைஸ் என்ன வரும்? 700 GB. அப்ப நீங்க டேட்டா ஸ்டோர்ல என்ன செக் பண்ணணும்? இந்த 700 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணுமா இல்லையா? எஸ் ஜி. இப்ப அந்த நீங்க செக் பண்ணல, மறந்துட்டீங்க. டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இல்ல. இப்ப என்னோட டேட்டா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட 1 TB ஒரு விஎம் இருக்குது. அதை நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க போறேன். என்னோட டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 100 GB தான் இருக்குது. இப்ப நான் தெரியாம ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அப்படி தெரியாம நீங்க அதை ரன் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் வந்து வந்துடும். என்ன காரணம் கேட்டா, அதாவது அந்த ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுறப்ப இன்பிட்வீனா இன்டரப்ட் ஆயிடுச்சு. லைக் ஸ்னாப்ஷாட் ரன் ஆகிட்டே இருக்குது, டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது இன்டரப்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த டிஸ்க் பிரேக் ஆயிடுச்சு. அப்ப டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் வந்து வரும். சோ எப்பயுமே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நீங்க செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாம எடுத்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் வரும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இது அடிக்கடி இன்னொரு சினாரியோ எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட என்வரான்மெண்ட்ல டெய்லி ஸ்கெடியூல்டு பேக்கப் வச்சிருப்போம், ரைட்டா? வீம் பேக்கப் வச்சிருப்போம், அல்லது காமோல்டு பேக்கப், நெட் பேக்கப், ஏதோ ஒரு பேக்கப் வச்சிருப்போம். அந்த பேக்கப் வந்து பேக்கப் ஜாப் ரன் பண்றது ஸ்னாப்ஷாட் மூலமா தான் பேக்கப் ஜாப் ரன் பண்ணும். இது நம்ம உங்க பிசில இது அசோக், உங்க பிசில வந்து வீம் பேக்கப் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ல? ஆமா ஜி, வீம் பேக்கப் இருந்துச்சு. வீம் பேக்கப்ல ஜாப் ரன் ஆச்சா எதுவும்? இல்ல நான் தான் ரீஇன்ஸ்டால் பண்றேன், திருப்பி அதை செக் பண்ணல ஜி. நான் இப்ப எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன், பட் நான் அத அந்த வீம் பேக்கப் என்ன செக் பண்ணல ஜி. அது அந்த கியூசெக் இல்ல ஜி, அந்த கியூசெக் தான் ஜி சொல்றீங்க. கியூசெக் பேக்கப்ல ரன் ஆகும். இல்ல ஜி, அன்னைக்கு அவங்க ரச்சனா மேம் வந்து இப்ப காட்டுறப்ப வந்து எடுக்கும்போது எடுத்தாங்க ஜி. அவங்க எடுத்தாங்க. அதுல வந்து அந்த ஸ்னாப்ஷாட் ரன் ஆகிட்டு பேக்கப்ல வந்துட்டு அப்புறம் அந்த ஸ்னாப்ஷாட் ரன் ஆகிறது வந்து அது இதுவாயிடும், முடிஞ்சிரும், இருக்காது அந்த ஸ்னாப்ஷாட் உள்ள. ஆமா ஆமா ஜி, அன்னைக்கு அந்த பாயிண்ட் தான் இப்ப சொல்ல வரேன் நான். நீங்க எப்பலாம் பேக்கப் ஜாப் ரன் பண்றீங்களோ அப்பலாம் வந்து ஸ்னாப்ஷாட் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். நம்ம பண்ண மாட்டோம். பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும். பேக்கப் ஜாப் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப்ஷாட் டெலீட் ஆகும்.
ரன் ஆகும் டெலிட் ஆகும், ரன் ஆகும் டெலிட் ஆகும். ஸோ the backup job will lock the snapshot. Snapshot lock file, அந்த ஃபைல் லாக் பண்ணும், பேக்கப் ஜாப் ரன் ஆகும், தென் இட் வில் delete, ரிலீஸ் பண்ணிடும். இப்படி லாக் பண்ணி ரிலீஸ் பண்றப்ப சம்டைம்ஸ் அது லாக் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாம போச்சுன்னா இந்த டிஸ்கன்சலேஷன் எரர் வந்துடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? நீங்க அந்த வீம் பேக்கப் ஜாப் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது இப்போ இது என்னால் கண்ணால காமிக்க முடியாது, ஏன்னா இல்ல பேக்கப் ஜாப் எதுவும் ரன் ஆகல. ஸோ டவுட் ஜீப் அந்த அதாவது அந்த அது ரிலீஸ் பண்ற டைம் அது மட்டுமே இல்ல, அந்த ரிலீஸ் பண்ற டைம்ல நம்ம ஸ்னாப்ஷாட் ரன் பண்றனால அது அஃபெக்ட் இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ரிலீஸ் பண்றது அந்த டைம்ல பிரச்சனை வரும். ஓ அந்த டைம்ல பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு இந்த ஓகே 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 ஆமா இது எங்க என்விரான்மென்ட்ல ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம், அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவோம். என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம மேனுவலா ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணா டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸை நம்ம செக் பண்ணிடுவோம். பட் இந்த ஜாப் ரன் ஆகுறப்ப சம்டைம்ஸ் டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸ் இல்லாட்டி அங்கேயுமே இந்த பிரச்சனை வரும். ஓகே, இப்ப இன்னைக்கு பேக்கப் ஜாப் ரன் ஆகுது, அது ரன் ஆகுறப்ப டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்னாப்ஷாட்டை எடுத்து டெலிட் பண்ணும், அப்ப எடுக்கிறப்ப ஸ்பேஸ் இருக்கணும். அந்த டைம் ஸ்பேஸ் பேக்கப்பே ரன் ஆகாது, பேக்கப் ஃபெயிலியர்னு வரும். அப்ப பேக்கப் ஃபெயிலியர் செக் பண்ணி பார்த்தா பேக்கப் ஃபெயிலியர் வந்து 2-3 டைம்ல வரும். இந்த மாதிரி டைம்ல பேக்கப் ஃபெயிலியர் ஆகும். அப்ப நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸ் இருக்காது. அப்ப அந்த இடத்துல டிஸ்கன்சலேஷன் எரர் வந்துடும். நம்ம மேனுவலா பண்ணாலும் அந்த எரர் வந்துடும், ஆட்டோமேட்டிக் பேக்கப் பண்றப்ப டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸ் இல்லாட்டாலும் அந்த எரர் வந்துடும். இதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, we have to maintain 30 to 20% threshold value ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கலாட்டி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். சரியா? ஃபைன். ஸோ அந்த பேக்கப் ஜாப் ரன் பண்றப்ப ஒரு QSEC ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் ஆகும், தென் ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது டெலிட் ஆகும், அதுவே டிஸ்கன்சலேட் பண்ணிரும். பட் அந்த டைம் அது பண்ணல அப்படிங்கிறப்ப அந்த டிஸ்கன்சலேஷன் எரர் வந்து வரும். இது ஒன் ஆஃப் த ரீசன், நோட் பண்ணிக்கோங்க. சோ அந்த டயத்துல பேக்கப் ஜாப் ரன் பண்ணாலும் நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கணும், கரெக்ட்டா? கண்டிப்பா இருக்கணும். இல்லனா இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ அந்த ஷெட்யூல் பேக்கப் போயிட்டு இருக்கப்போ அது டெம்பரரி போயிட்டு இருக்கப்போ நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம், பட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஓகே ஓகே. அது வந்து QSEC ஸ்னாப்ஷாட் எடுக்குது, நம்ம வந்து வேற ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம், அது பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே, பட் ஸ்லோவா இருக்கும் கொஞ்சம். ஆமா. அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. சில நேரங்கள்ல பெரிய ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா டைம் அவுட் எரர் வரும். லைக் என்கிட்ட வந்து ஒரு டேட்டாபேஸ் VM இருக்குது, 4 TP VM இருக்குது. அந்த VM வந்து நான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்றேன். அது ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 hours எடுத்துக்கும் ஸ்னாப்ஷாட் எடுக்குதான். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டைம் அவுட் ஆயிரும். ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிக்கிட்டே இருக்குமா, டைம் அவுட் ஆச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல டிஸ்கன்சலேஷன் எரர் வரும். நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்லுங்க ஜி. If the snapshot size is larger, if snapshot size is very large or time out, it will cause the consolidation error. ஒரு பெரிய ஸ்னாப்ஷாட் இருக்குது, அதை எடுக்கிறப்ப பெருசா இருக்குதோ அல்லது டைம் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அந்த டிஸ்கன்சலேஷன் எரர் வந்து நமக்கு வந்து வரும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ஜி பண்றது? சொல்றேன். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்னாப்ஷாட் வந்து உங்களால் டெலிட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு டெலிட் பண்ண முடியல, நீங்க டெலிட் பண்றீங்க, பாதி டெலிட் ஆகி பாதி டெலிட் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி டைம்ல டிஸ்கன்சலேஷன் எரர் வந்துடும். when you are trying to delete multiple snapshot, it may cause the disconsolation error. சரிங்களா? நீங்க வந்து ஒரு 2-3 ஸ்னாப்ஷாட் இருக்கு, அது எல்லாமே டெலிட் பண்றப்ப ட்ரை டு டெலிட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அது பாதி டெலிட் ஆகி பாதி டெலிட் ஆகாம விட்டுரும். ஸோ அப்போ டிஸ்கன்சலேஷன் எரர் வந்து வரும். இப்போ இது என்ன சொல்றீங்கன்னா, அது ஒரு ஸ்னாப்ஷாட் டெலிட் கொடுத்துட்டு திருப்பி 2வது ஸ்னாப் டெலிட், அதாவது ஒரே சமயத்துல 3 டெலிட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த சமயத்துல சொல்றீங்களா? ஆமா இல்ல டெலிட் ஆல் கொடுக்கும்போதா இல்ல எப்படி? இல்ல டெலிட் ஆல் கொடுத்தாலும் சரி, இல்ல டெலிட் கொடுத்தாலும் சரி. இப்போ நீங்க டெலிட் ஆல் இப்போ 3 ஸ்னாப்ஷாட் இருக்கு, டெலிட் ஆல் கொடுத்தா டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல ஸ்டக் ஆகலாம். ஸ்டக் ஆச்சுன்னா டிஸ்கன்சலேஷன் எரர் வரும். இல்ல ஒரு ஸ்னாப்ஷாட் பெரிய ஸ்னாப்ஷாட்டா இருக்குது, அதை நீங்க டெலிட் பண்றப்ப மேபி டிஸ்கன்சலேஷன் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே 2 ஸ்னாப்ஷாட் மேல வச்சுக்கிறாதீங்க. 3 நாளைக்கு ஒருக்கா ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணிருங்க, இல்லாட்டி இந்த எரர் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ எத்தனை ஸ்னாப்ஷாட் வந்திருக்கு நம்ம கிட்ட? 3. இது 4வது ஸ்னாப்ஷாட். பட் ஸ்டில் எதுவும் பிரச்சனை வரல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு VMDK ஃபைலை, ஒரு டெல்டாநெட் VMDK டெலிட் பண்ணி பார்ப்போம்.
எதுவும் கரெக்டாக தான் பார்ப்போம். அது டெலிட்டட் விஎம்டி கரெக்டாக இருந்தாலும் நமக்கு அந்த டிஸ்க் வரும். வில் ட்ரை டு கரெக்ட் டெலிட்டட் விஎம்டி. இது பேக்எண்ட்ல ஓடட்டும். இப்போ நீங்க அந்த ஃபைலை போய் டெலிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இப்போ அந்த ஃபைல் போங்க. எத்தனை ஃபைல் இருக்கு? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ 4 ஸ்னாப்ஷாட்டா 4 இருக்கணும். பாத்தீங்களா? 4வது ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுது. அப்ப 001, 002, 003, 004 விச் மீன்ஸ் 4 delta.vmdk இப்ப நம்ம கிட்ட இருக்குது. அப்ப 4 ஸ்னாப்ஷாட் இருக்குன்னு அர்த்தம். புரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப ட்ரை டு delete இல்ல நீங்க இந்த ஸ்னாப்ஷாட்டை நீங்க இன்டரப்ட் பண்ணாலும் ஆகும். இந்த ஸ்னாப்ஷாட் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஒரு பெரிய விஎம் ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப நீங்க அதை கேன்சல் கொடுத்தீங்கனாலும் டிஸ்கன்சலேஷன் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நோட் பண்ணிப்பாங்க. இது கேன்சல் ஆயிடுச்சு, ஈஸியா கேன்சல் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பெரிய விஎம் ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப டு நாட் இன்டரப்ட். அண்ட் ஆல்சோ not interrupt while taking the snapshot or deleting the snapshot. பாஸ்கர் ஒரு ஸ்னாப்ஷாட் delete பண்ணுங்க. 1 second. delete பண்ணிட்டு அதை interrupt பண்ணுங்க. இன்னொரு tab இப்போ கடைசியா இல்ல சொல்லிடுறேன். கடைசியா வந்து இருக்குது கம்மியா இருக்கு. சோ அப்போ வந்து இத நம்ம வந்து இதோட இது நோ யூஸ் தானா? நோ யூஸ் தான். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. என்ன பாப்போம். இல்ல அதுதான் காமிக்குது. 4 இருக்குன்னு காமிக்குது பாருங்க. ஓகே. சோ இப்போ இல்ல ஸ்னாப்ஷாட் போங்க. அதுல இருந்தா தான் நம்மளால ரிவர்ட் பண்ண முடியும். இதுல எத்தனை 3 தான் இருக்கு. அப்ப இப்ப இன்டரப்ட் பண்ணிட்டோம். அப்ப ஸ்னாப்ஷாட் பாதி விட்டும் பாதி வந்துருச்சு பாத்தீங்களா? சக்சஸ். நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் சக்சஸ். சம்மரி போங்க. சூப்பர். ஓகே. இத வந்து ரீசன்ட் டாஸ்க் மினிமைஸ் பண்ணுங்க. எஸ் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது என்ன நடந்துச்சுன்னு? இன்டர் பண்ணிருக்கோம். அது வந்து எரர் எஸ் எக்காரணத்தை கொண்டும் ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுறப்ப ஒன்னு ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்றப்பயோ அல்லது ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுறப்பயோ நீங்க இன்டரப்ட் பண்ணீங்கன்னா வந்துருச்சு பாத்தீங்களா? விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் ஸ்டேட்டஸ். இன்னும் எரர் வரல. ஆல்மோஸ்ட் விர்ச்சுவல் மிஷின் கன்சாலிடேஷன் நீரன்னு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஓகே. அப்ப ஓகே இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா கீழே கூட பாருங்க விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் கன்சாலிடேஷன் நீரன்னு வந்துருச்சு பாருங்க. அதை ஹைலைட் பண்ணுங்க பாஸ்கர். அது கீழே ஒன்று இருக்கு பாருங்க. சரிதா? விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் இந்த எரர் வந்ததான் பிரச்சனையே. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னு நினைச்சோம், பண்ணோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப நாளா போன பேட்ச்க்குலாம் இந்த எரர் காமிக்கவே முடியல என்னால. ஏன்னா கரெக்டான எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. பட் இந்த மேட்ச் தெளிவா அமைஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே. ஸோ அப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணா அந்த டிஸ்க் கன்சாலிடேட் எரரை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த எரர் வர்றப்ப என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். உங்களோட விஎம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இந்த எரர் வந்துருச்சு அப்படின்னா. அப்புறம் ஹங் ஸ்டேட் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்சளவு இந்த எரரை வந்து நீங்க வந்து டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப்ஷாட் போங்க. இதுல கன்சாலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஒரே சொல்லுங்க. இந்த கன்சாலிடேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எரர் வந்து ரிலீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கன்சாலிடேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் மச் மோர் டைம்.
ஆல்மோஸ்ட் இது சின்ன விஎம் தான், பிரச்சனை கிடையாது, டைம் நிறைய எடுத்துக்காது. ஏன்னா இந்த விஎம் சைஸே 20 GB, அரௌண்ட் 15 GB தான், டைம் நிறைய எடுத்துக்காது. பட் ஒரு பெரிய விஎம்க்குலாம் நீங்க கன்சாலேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோட ப்ரொடக்ஷன்ல பார்த்துருக்கேன், ஒரு விஎம்க்கு டிஸ்கன்சாலேட் ரன் பண்ணோம், 3 நாள் ரன் ஆச்சு, விடிய ரன் ஆச்சு. 3 நாளுமே விஎம் ஹங் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அதாவது விஎம் வந்து திடீர்னு ஆடிப் எடுக்கலாம், திடீர்னு எடுக்க முடியாது. அதாவது விஎம் வந்து டவுன் போகல. நல்லா நீங்க இந்த என்னோட வார்த்தையை புரிஞ்சுக்கணும், விஎம் டவுன் ஆகல, விஎம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாயிடுச்சு, சம்டைம்ஸ் ஹங் ஸ்டேட் போயிடுச்சு. நான் இப்போ ஆடிப் எடுத்துக்கிட்டே இருப்பேன், திடீர்னு ஆடிப் டிஸ்கனெக்ட் ஆயிரும், இல்லை எனக்கு ஆடிப் எடுத்தால் ஆடிப் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதோட விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கிடுச்சு. இது ஒரு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நாங்கள் ஒரு லைவா பண்ணிட்டோம். இந்த டிஸ்கன்சனேஷன் வந்து லைவா பண்ணதுல பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்போ அதுக்கடுத்தா நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், டிஸ்கஷன் லைவா பண்ண பிரச்சனை ஆகுது. அப்போ பவர் ஆஃப் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்குது. அந்த விஎம் நீங்க பவர் ஆஃப் பண்ணி அந்த டவுன் டைம் வாங்கிடணும். நீங்க கஸ்டமர்கிட்ட சொல்லி, இல்லை உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி இந்த விஎம்ல வந்து ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணதுனால டிஸ்கன்சன் எரர் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் டவுன் டைம் டு ஃபிக்ஸ் த எரர். அவன் ஒரு நைட்டோ இல்லை சண்டேவோ டவுன் டைம் கொடுப்பான். டவுன் டைம் கொடுத்தவொடனே விஎம் பவர் ஆஃப் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த கன்சாலிட் வந்து நீங்க கொடுக்கணும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட் இருக்குல்ல, அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட் ட்ரை பண்ணி நமக்கு அது வரல அப்படின்னா கன்சாலிட் கொடுக்கணும். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல இன்னொன்னும் பண்ணலாம், முள்ளா எடுப்போம்ல, அந்த மாதிரி இதை பவர் ஆஃப் பண்ணிட்டு டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட் கொடுக்க முடியாது நம்மளால. அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஒர்க் ஆகுது, கிரேட் அவுட் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இருக்கும். நான் இந்த சினாரியோ நான் பார்த்துருக்கேன், சொல்லிடுறேன். ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இருக்கு, அதை என்னால் டெலிட்டே பண்ண முடியல. அந்த மாதிரி சினாரியோ என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட்னு கொடுப்போம். அப்படி டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட்னு கொடுக்குறப்ப ஸ்னாப்ஷாட் எல்லாமே டெலிட் ஆயிருது. இதே நான் பார்த்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு கன்சாலேட் கொடுக்கலாம். கன்சாலேட் கொடுங்க பாஸ்கர், என்ன டைம் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பிஃபோர் தட் இதுல வந்து பார்த்தோம்னா எத்தனை விஎம்டிக்கு, டெல்டா டாட் விஎம்டிக்கு 4 விஎம்டிக்கு இருக்கு, ரைட்டா? அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 4 விஎம்டிக்கு இருக்குது. அது எத்தனை விஎம்டிக்கு மாறுதுன்னு பார்ப்போம் கன்சாலேட் பண்ணதுக்கு அப்புறம். நானும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன், அடுத்த கிளாஸ்க்கு ஆகும். ஒரே நிமிஷம், அந்த இது போங்க, இது ரீசெண்டா கீழே இறக்கி விடுங்க. ரீசெண்டா கீழே இல்ல, அந்த இதை மார்க் பண்ணாதீங்க மவுஸ். ஓகே, ஒரே நிமிஷம். ஃபைன். ஸோ இப்போ கன்சாலேட் கொடுங்க பாஸ்கர். ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி அதே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். இது ப்ரோ, இது எரரையா? ஒரே நிமிஷம். ஏன்னா நெக்ஸ்ட் பேட்சுக்கு காமிக்கிறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. இது ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்படி இருக்கட்டும். நான் எடுத்துக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட். ஃபைன். இப்போ கன்சாலேட் கொடுங்க பாஸ்கர். ஓகே, ஸோ கன்சாலேட் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, திஸ் ஆபரேஷன் கன்சல்ட் ஆல் ரெடியூட் ரீட் ஆர் லாக்ஸ் பண்ணவாங்க கேட்கும். ஓகே கொடுங்க. ரீசெண்டா போங்க, தெரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன் கம்ப்ளீட் சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம டேட்டா சைஸே ரொம்ப கம்மி தான், ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு கன்சால்டேட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கன்சாலேட் பண்றப்ப உங்களுக்கு அந்த 4வது ஸ்னாப்ஷாட் வந்து இன்டரப்ட் ஆச்சு பாத்தீங்களா? அந்த ஸ்னாப்ஷாட் இல்ல பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ 4வது ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம ரன் பண்றப்ப இன்டரப்ட் ஆச்சு. இப்போ அந்த ஸ்னாப்ஷாட் மட்டும் இங்க இல்ல. ஸோ அப்ப இந்த மாதிரி சினாரியோல நம்ம இப்படி பண்ணோம்னா இது வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நீங்க ஒரு இல்லை, டவுட் என்ன ஜி, இப்போ கன்சல்டேட் அப்படின்னா அது வந்து சிங்கிளா மாறாம எது இஷ்யூ ஆச்சோ அது மட்டும். ஆமா,
அதுலயே ஓகே. உங்களுக்கு கன்சாலிடேட் சொல்றப்ப ரீட் ஆல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதாவது எது கரெக்டா இருக்கோ, ம், ம். எந்த டிஸ்க் வந்து கரெக்டா இருக்கோ, இல்ல எந்த டிஸ்க் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கோ, அத வந்து கன்சாலிடேட் பண்ணும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்சாலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா டெலீட் ஆல் கொடுத்துருங்க. உடனே டெலீட் பண்ணிருங்க எல்லாத்தையும். ஸ்னாப்ஷாட் போங்க. ஸோ இப்போ போயிட்டு நீங்க டெலீட் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். ஸ்னாப்ஷாட் எல்லாமே டெலீட் ஆயிரும். அப்படி அப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த delta.vmdk டெலீட் கொடுங்க. இப்போ delta.vmdk எல்லாமே உங்களுக்கு இதை இப்போ கேன்சல் கொடுங்க. இப்போ இதை வந்து ட்ரை டு ஓகே டெலீட் ஆயிடுச்சோ, இது நம்ம இன்டர் பண்ணலாம் பார்த்தேன். ஃபைன், ஓகே டெலீட் ஆயிடுச்சு. சரி, டேட்டா ரொம்ப கம்மி தான், அதனால ஈஸியா டெலீட் ஆயிடுச்சு. ஒரே செகண்ட் தூக்கிடுச்சு. ஆமா, இது ப்ரொடக்ஷன்ல இப்படிலாம் நடக்காது. ப்ரொடக்ஷன்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா ஆல்மோ இப்போ வந்து இது டெஸ்ட் என்வரான்மெண்ட்னால உங்களுக்கு பெருசா எதுவும் வேலை ஜாப்ஸ் எதுவுமே ரன் ஆகல. ப்ரொடக்ஷன் இருந்தால் பேக்ல நிறைய ஜாப் ரன் ஆகும். அந்த ஹோஸ்ட் பிஸியா இருக்கும், அந்த விஎம் பிஸியா இருக்கும், அந்த விஎம் பெரிய விஎம்மா இருக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை வரும். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ டிஸ்க் கன்சால் இப்போ நமக்கு இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு சொல்யூஷன். ஒன்னு delete all snapshot கொடுங்க, அது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். செகண்ட் கன்சாலிடேட் டிஸ்க், இது ரெண்டாவது. இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? பட் இன்னொரு பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபார் ப்ரொடக்ஷன் விஎம், if you do the consolidation for big VMs like 4TP 3TP VM consolidate பண்ணீங்கன்னா it will take much more time, so we will get a downtime and we will do the consolidation. நீங்க downtime வாங்கி consolidate பண்ணா ரொம்ப ஈஸி. ஏன்னா பவர் ஆஃப்ல இருக்கிறப்ப ஈஸியா கன்சாலிடேட் ஆகும். அது பவர் ஆன்ல இருந்து கன்சாலிடேட் ஆகுறதோட பவர் ஆஃப்ல இருந்தா இன்னும் ஈஸியா கன்சாலிடேட் ஆகும், கொஞ்சம் வேகமும் வேலை முடியும். நீங்க பவர் ஆன்லயே கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு 100 GB 200 GB 300 GB பிரச்சனையே கிடையாது, கன்சாலிடேட் ஆயிரும். ஆனா அது வந்து ஒரு 1 TB 4 TB நீங்க ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் இருக்கும். சில விஎம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 500 GB இருக்கும், 700 GB இருக்கும், 1 TB இருக்கும், 4 TB இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஎம் வந்து நீங்க டேட்டா கன்சாலிடேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த அப்படி பண்ண சப்போஸ் நீங்க கன்சாலிடேட் கொடுத்துட்டீங்க, தெரியாம கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா விஎம் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். லைக் ஹங் ஸ்டேட் போயிடும், ஆர்டிபி எடுக்க முடியாது. ஆர்டிபி எடுத்தாலும் அது ஃபீஸிபிளா இருக்காது, லைக் டிஸ்கனெக்ட் ஆகி வரும். அப்ப நீங்க ஒரு டவுன் டைம் அதை எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. Before going for disk consolidation, get the downtime from customer. Okay. If you try to do the live consolidation, it will impact the VM performance, or VM may go to hung state. அது VM performance impact பண்ணும், or VM may go to hung state. இல்ல ரெண்டு எதுனாலும் நடக்கும். எஸ், கன்சாலிடேஷன் பத்தி டவுட்ஸ் இருக்கா? இது வந்து நான் 3 பேட்சா வந்து நான் வந்து தியரட்டிக்கலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். கன்சாலிடேஷன் வந்து இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் சொல்லிட்டு. பட் இங்க வந்து இன்னைக்கு தான் ப்ராக்டிக்கலா இதை வந்து இந்த எரரை ரீக்ரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணிருக்கோம். கிரேட், சாட்டிஸ்ஃபைட், ஃபைன். இதுக்கு சம்பந்தமா யாரும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஜி, அந்த இது மட்டும் காட்ட முடியுமா, அந்த டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட் மட்டும் அந்த ஆப்ஷன் காமிங்க பாஸ்கர். ரெண்டு ஆப்ஷன் ஜி. இங்க ஒன்னு ஸ்னாப்ஷாட்ல போயிட்டு நீங்க டெல்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கா, இங்கே கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா விஎம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்னாப்ஷாட்ல போயிட்டு டெலிட் ஆல் ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்க கொடுக்கலாம். இப்போ கன்சாலிடேட் பாருங்க, கிரேட் அவுட் ஆயிருக்கு. இப்போ நீங்க 2-3 விஎம் இருந்தா கன்சாலிடேட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ கிரேட் அவுட்ல இருக்கா, ஒரு விஎம் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்சாலிடேட் வந்துடும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலி நீங்க ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா இந்த எரர் அடிக்கடி பார்ப்பீங்க. இது ஒரு காமன் இஷ்யூ மாதிரி விஎம்ஆர்ல. ஏன்னா பேக்கப் ஜாப் டெய்லி ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி பேக்கப் ஜாப் ஒரு 100 விஎம் ரன் ஆகிறப்ப கண்டிப்பா 2 இஷ்யூ வரத்தான் செய்யும். டெய்லி ஒரு 100 விஎம் ஒரு இல்ல வீக்லி பேக்கப் ஒரு 100 விஎம் ரன் ஆகிறப்ப கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் த விஎம்ல இந்த மாதிரி இஷ்யூ வரும். அப்ப நீங்க இப்படிதான் நீங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ இது வந்துட்டு டிஸ்க் கன்சாலிடேஷன். ஃபைன், எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, தென் லெட்ஸ் க்ளோஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜேடி அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? அதுதான் பார்க்கல பாஸ்கர். ஓகே ஓகே. என்ன இது? ஜி.
சொல்லுங்க அசோக். இல்ல ஜி, இன்டர்வியூல தான் ஜி இப்போ VMware கூட ஓகே. பட் இந்த விண்டோஸ் சர்வர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் அது ரிலேட்டடா இப்ப நம்ம இன்டர்வியூ செஷன்ல இருக்குமா ஜி? சர்வர் ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்றது அந்த மாதிரி செஷனும் இன்க்ளூட் ஆயிருக்குமா ஜி? அசோக், இப்ப சர்வர் ரிலேட்டட் நம்ம விண்டோஸ் சர்வர் ரிலேட்டட் நம்ம போறப்ப மேக்ஸிமம் கோர் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் நம்மளால பண்ண முடியாது. லைக் ஏடி கோர் ட்ரபிள் ஷூட்டிங், FSMO அதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் VM கெஸ்ட் வாய்ஸ் லெவலில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் நான் சொல்லுவேன், அதுமே தனியாக சொல்லுவேன் நான். பட் ரொம்ப கோர் லெவல் நம்ம போக மாட்டோம். ஏன்னா இப்போ சில இன்டர்வியூல வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல VMware ப்ளஸ் வந்து சர்வரும் சேர்ந்து வருது. அதனால இப்போ அது ரிலேட்டடாக நம்ம இதை வந்து மேனேஜ் பண்ணி நம்ம சொல்லி ஓரளவுக்கு சொல்லலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் சர்வர் வந்து நம்ம பேசிக்ஸ் தெரியுது. பட் அதை டெப்தா கேட்குறப்ப நான் சொல்றேன், அது உங்களுக்கு எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் இன்டர்வியூ செஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதையும் கொஞ்சம் சொல்லுவீங்களா ஜி? அதான் கேட்குறேன். சொல்றேன். அடுத்து இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து நம்ம விண்டோஸ் லைக் பண்ணிட்டோம். இப்போ லினக்ஸ் சர்வர்னா நீங்க வந்து எவ்வளவு ஸ்பேஸ் கொடுப்பீங்க, என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க? ரூட் பூட் ஸ்வாப் அது நம்ம பண்ண மாட்டோம். இல்ல ஒரு VM கிரியேட் பண்ண மாட்டீங்களா நீங்க? VM கிரியேட் பண்ணுவோம். அது அந்த VMல என்னென்ன பண்ணுவோம்? VM கிரியேட் பண்ணி நம்மளே இன்ஸ்டால் எல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. மோஸ்ட்லி வந்து நம்ம டெப்ளாய் பண்ணோம்னா டெம்ப்ளேட்ல இருந்து பண்ணிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து எல்லாமே. ஓகே. ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரெஷா பண்றோம்னா ரூட் இப்ப டெம்ப்ளேட்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், டெம்ப்ளேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். மோஸ்ட்லி லினக்ஸ் கையே வைக்க மாட்டோம். நம்ம அப்படி ஃப்ரெஷா பண்ற மாதிரி நம்ம VM கிரியேட் பண்ணி அவங்க கையில கொடுத்துருவோம். அவன் பண்ணிப்பான். அவங்க டிப்ளாய் பண்ணிக்குவாங்களா? அவங்க பண்ணிப்பாங்க. ஓகே. ஏன்னா எனக்கு இந்த இது நம்ம விண்டோஸ்னா பார்ட்டிஷன் மேக் பண்ணும், பிரைமரி செகண்டரி அதுவே பிரிச்சு எடுத்துரும். பட் லினக்ஸ் பொறுத்தவரைக்கும் ரூட் பூட் ஸ்வாப் மெமரிஸ் வந்து கொடுக்கணும். இது கொடுத்தா ரன் ஆகும். அது நமக்கு கம்மியா கொடுத்துட்டோம்னாலும் வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும். அதிகமா கொடுத்துட்டாலும் வந்து அந்த யூசேஜ் வந்து திரும்பி ரீக்ளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து என்னன்னா நீங்க உங்களோட என்வரன்மெண்ட்ல எப்படி பண்ணுவீங்கன்ற நினைக்கிறேன். லைக் இது ஐடியா இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். பார்க்கலாம். நம்ம லினக்ஸ்ல அவர்கிட்ட பேசி பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. உங்களுக்கு